Welcome and welcome to Cook with Martina. டேஸ்டியான பன்னீர் புர்ஜி செய்யலாமா? இந்த பன்னீர் புர்ஜி செய்யறதுக்காக நான் 300 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூடவே கொஞ்சம் பட்டரையும் சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். அதை தான் இப்ப சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன், டர்மரிக் பவுடர் அரை ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், சால்ட் ஒரு ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டு தக்காளியை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். அதை தான் இப்ப சேர்த்திருக்கேங்க. கொஞ்சமா தண்ணியை சேர்த்துக்கலாம். அப்பதான் அந்த மசாலா நல்லா குக் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம லிட க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாங்க. நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் ரெடிமேட் பன்னீரை வாங்கி தான் நல்லா உடைச்சு போட்டு நான் இப்படி செஞ்சிருக்கேங்க. பட் நீங்க பன்னீர் வீட்லயே செஞ்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். பன்னீரை வீட்டுல செய்யணும்னா ரொம்ப சுலபமா பண்ணலாம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பாயில் பண்ண விடும் போது ஒரு 1/2 லெமன் எடுத்து அதுல ஸ்குவீஸ் பண்ணீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வந்துரும் இல்லையா? அதை நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தீங்கனாலே அது பன்னீர். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம குக் பண்ண விடலாங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியா கரம் மசாலா ஒரு ஸ்பூன், கசூரி மேத்தி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஃபைனலா கார்னிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது ஒரு அமேசிங்கான டிஷ். சப்பாத்திக்கு, நான் இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதே மெத்தட்ல நீங்க முட்டை கூட போட்டு நீங்க செய்யலாம். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பட் இது ஆப்ஷனல் தாங்க. பன்னீர் புர்ஜி ரெடியோ ரெடி.